இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு சோயாவை 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா சோக் பண்ண சோயாவை நல்லா புழிஞ்சு எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட புதினா இலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா காலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த சோயாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மல்லி இலை, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் சீரக சம்பா ரைஸ்க்கு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதி வர விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணியை வடிகட்டி அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சோயா பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு ஜோபு லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.